இங்கே இமாமுல் ஹரமீன் சொல்வதாக சொல்லுகிறார். இமாமுல் ஹரமீன் என்றா யார்? அவர் மக்காவுடைய இமாம், மைனாவுடைய இமாம். சின்னாள் அவர் பெரிய ஆள். சரிதானே? நீங்கள் என்ன நினைப்பீர்? இவங்களுடைய வாயால் வந்த என்ன நினைப்பீர்? உங்களுடைய நிலப்பாடு இதை மட்டும் கேட்டால் என்ன? இவரெல்லாம் குர்ஆனின் சுன்னாவில் நிலைநாட்ட வந்த இமாம்கள் என்று தான் நினைப்பீர். ஃபத்ஹுல் பாரியில் அவர் பேசுகிற போது இன்னொரு இடத்தையும் சுட்டி காட்டுறார். அவர் சொல்லாருண்டி, ஃபத்ஹுல் பாரியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உபை என்ற நயவஞ்சகன் மரணித்த போது தொலை வைப்பதற்கு முன்னுக்கானார். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொலைவிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றானே, அதனால் நீங்கள் எப்படி தொலைவிப்பீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு சாய்ஸை தந்திருக்கிறான். எப்படி நீ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு செய் அல்லது அவர்களுக்கு பாவ மன்னிப்பு செய்யாதே. அவர்களுக்கு நீ 70 விடுத்தம் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்கிறான். எனவே பாவ மன்னிப்பு கேட்பதும் கேட்காததும் அது உன்னுடைய சாய்ஸ் என்று சொல்லுதால் நான் 71வது தரம் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று நபிகளார் தொழுதார்கள் என்கிற ஹதீஸ் புகாரியில் வருகிறது. அந்த ஹதீஸினுடைய விரிவுரையில் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் என்ன செய்கிறார்? இன்னார் இன்னார் இந்த ஹதீஸை மறுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அதை பற்றி அவர்கள் சொல்லுகிற போது என்னுடைய வெளிச்சத்துக்கு வந்து விட்டது டிஎன்டிஜே என்றதில் இதை விரிவாகவும் அவருடைய கூட்டை நான் போட்டிருக்கிறேன். அதனுடைய இதை இன்னும் சிலதை சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறார்? இங்கே ஒரு 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 கடுமொரு தில்லுமுள்ள வேலை பார்க்கிறார்கள். என்னவென்றால், அதாவது ஃபஹ்ருத்தீன் ராசி ரஹ்மத்துல்லா, அதாவது இந்த ஃபஹ்ருத்தீன் ராசி அல்ல, இமாமுல் ஹரமைன் என்கிறவர் அவர் ஹதீஸை மறுத்தார் என்கிற அந்த விடயத்தை சொல்ல போது, இன்னும் சிலர் மறுத்தார்கள் என்கிறதை சொல்ல போது ஒரு விடயத்தை சொல்லுகிறார். என்னவென்றால், இது இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுது. அதாவது இந்த ஹதீஸிலே அல்லாஹ் சாய்ஸை கொடுத்தான் என்கிற விடயம் சில பெரிய அறிஞர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி விட்டது. அதனால் இந்த ஹதீஸினுடைய ஆதாரத்திலே குறை காண்கிறார்கள் என்று இவ்வளத்தையும் அவர் சொல்லுகிறார். பின்னால் ஒரு துண்டிருக்காக செல்லல நான் என்று அவர் சொல்லல. சரி, இதை சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்? இந்த ஹதீஸை ஹத்தா அங்கரல் காலி அபூபக்கர் சிஹத்துல் ஹதீஸ், அபூபக்கர் இந்த ஹதீஸ் சஹீஹ் என்பதை மறுத்துள்ளார் என்று அங்கே கொண்டு வாரார். அது மட்டுமல்ல, பாக்கிலானி மறுத்துள்ளார், காலி அபூபக்கர் மறுத்துள்ளார், வெங்கலம் சின்னாக்களா இமாமுல் ஹரமேன் சொல்லுகிறார் என்று இவர்கள் அடுக்கிக் கொண்டு போகிறார்கள். இதிலே இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் எழுதிய முழுதையும் வாசித்தால் இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ்வே இவர்களுக்கு ஹதீஸ் கலை தெரியாது என்று சொல்கிறார். எப்படி சொல்லார்? நான் சொல்கிறேன். நான் முதல் வாசித்தேன வசனம், அதை கம்ப்ளீட் வசனத்தை வாசிக்கிறேன். அதுல என்னவென்றால், வஸ்துஸ்கில பஹ்முத் தஹீர் மினல் ஆயத்தி ஹத்தா அக்தம ஜமாஅத்து மினல் அகாபிர் அலா தஅனி ஃபீ ஸிஹ்ஹத்தி ஹாதல் ஹதீஸ் மா கஸ்ரத்தி துருக்கிஹி வத்திபாகி ஷைഖைனி என்று இதை சொல்லிவிட்டு பின்னால் சொல்கிறார் இப்னு ஹஜர், வதாலிக யுனாதி, இவ்வாறு அவர்கள் மறுக்கிறார்களே, இது அழைப்பு விடுக்கிறது அலா முன்கிரி ஸிஹ்ஹத்திஹி, இந்த ஹதீஸை மறுப்பவர்களுக்கு எதிராக பி அதமி மாரிஃபத்தில் ஹதீஸ், ஹதீஸை பற்றி அறிவு இல்லை, வகில்லத்தில் இத்திலாயி அலா துருக்கிஹி, ஹதீஸ் எந்தெந்த பாதையில் எல்லாம் அது வந்திருக்கிறதுங்கிற பற்றிய ஆய்வு இல்லை என்பதை அவர்களுக்கு எதிராக இது சொல்லுகிறது. அதனோட முடிக்கல, தொடர்ந்து சொல்கிறார். இப்னுல் முனீர் என்கிற அறிஞர் சொல்கிறார், இந்த வசனம் பலர் அந்த வசனத்திலே சருகி விட்டார்கள். இந்த ஹதீஸ் விடயத்தில் பலர் சருகி வைத்தார்கள் என்றால் என்ன அடுத்து வழிதாரி விட்டார்கள். எதுவரை என்றால், இந்த காலி அபூபக்கர் இந்த ஹதீஸை மறுத்தார். அப்ப என்ன லிஸ்ட்ல கொண்டு வரார்? வழிதவறி பெய்தாங்க என்று இமாம் இப்னு முனீர் சொல்லுகிறார். அந்த லிஸ்டை தான் சொல்லுகிற போது பாக்கிலானி இவங்கெல்லாம் தவறி பெய்தார். யார் சொல்லுகிறார்? இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ். ஏன் சொன்னார் என்றால், இவர்கள் எல்லோரும் யார்? பொறுத்திருந்து பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுக்கிடையில் இந்த இமாமுல் ஹரமைனை பற்றி தொடர்ந்து அதிலே வருகிறது. இதை அப்பாஸ் அலி
பார்த்துவிட்டு வேணும் என்று சொல்லவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பாஸ் அலி இப்னு அதாவது இஸ்மாயில் சலவிக்கு மறுப்பு தெரிவிக்கிற போது நீங்க அந்த சீடியை கேட்டா சொல்லலாம். 1 நம்பர் ஹவாரிஜ் இந்த இஸ்மாயில் சலவி. ஏன் தெரியுமா? புகாரியும் தெரியா, புகாரி புகாரி என்று கத்துகிறார்கள், ஃபத்துல் பாரியையும் பார்க்கறல்ல, இமாம்களுடைய கருத்துக்களையும் பார்க்கறல்ல என்று சொல்லுகிறார். நீங்க நம்பிடுவேன், அவங்க தான் பார்க்கறண்டு. அங்க என்ன சொல்லார் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் கீழுக்கு, வகால இமாமுல் ஹரமைன் ஃபி முக்தஸரிஹி, இமாமுல் ஹரமைன் அவருடைய முக்தஸர் என்ற கிதாபிலே சொல்கிறார், ஹாதல் ஹதீது கைர் முஹர்ரஜின் ஃபி ஸஹீஹி, இந்த ஹதீஸ் சஹீஹ் என்றால் இந்த புகாரியில இந்த ஹதீஸ் இல்லை. யார் சொல்லார்? புகாரியில் இருக்கிற ஹதீஸை புகாரியில் இல்லை என்று ஏன் சொல்லார்? ஏன் சொல்லார் என்றதை நான் பின்னர் சொல்ல வாரன். மேலும் சொல்கிறார், ஹதீஸ் கலை அறிஞர்கள் அஹ்லுல் ஹதீஸ் இதை சஹீஹ் என்று சொல்ல மாட்டார்கள். அப்ப அவர் இமாமுல் ஹரமைன் சொல்கிறார், ஹதீஸ் கலை அறிஞர்கள் இதை சஹீஹ் என்று சொல்ல மாட்டார்கள் அப்படின்னா பெரிய பெரிய முஹத்திஸ் எல்லாம் மறுத்துள்ளார் என்றுதான் நீங்க நினைப்பேன். இமாமுல் ஹரமைன் ஹதீஸ் கலை அறிஞர்கள் என்று சொன்னால் இமாமுல் ஹரமைனுக்கு ஹதீஸ் தெரியுமா இல்லையா என்பதை பார்த்து விட்டு தானே முடிவெடுக்க வேண்டும். ரோட்டில் போற ஒருத்தர் சொல்லாரு, அவருக்கு குர்ஆனும் தெரியும் ஹதீஸும் தெரியும், ஒருத்தர் ஹதீஸ் கலை இமாம்கள் மறுத்திக்கால் என்றால் தம்பி உனக்கு ஹதீஸ் தெரியுமான்னு கேட்போம். சரியானே? இப்ப நான் விளக்கத்துக்கு வரேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அவருடைய கிதாப், அவர் இவரை பற்றி சொல்லுகிற போது யாரை பற்றி? இந்த இமாமுல் ஹரமைனை பற்றி என்ன சொல்லுகிறார்? கான கலீலல் மாரிஃபத்தி பில் ஆசாரின் நபவியா, நபியலாடி ஹதீஸை பற்றி அவர் கொஞ்சம் அறிவுதான். அவர் ஷாவி மதுஹபில் எக்ஸ்பர்ட் ஆள், ஷாவி மதுஹபில் ரொம்ப பிரபலம். ஹதீஸ் விடயத்தில் அவர் கொஞ்சம் அறிவு. எந்த அளவுக்கு என்றால் வல அல்லஹு லம் யுதாலி, அவர் இந்த ஹதீஸினுடைய குறைகளை அவர் ரீட் பண்ணி பார்க்கவில்லை. ஏனென்றால் ஃபைன்னஹு லம் யகுன் லஹு பிஸ்ஸஹீஹைன் அல் புகாரி வ முஸ்லிம் வ சுனன் அபீ தாவூத் வ நஸாயி வ திர்மிதி வ அம்சாலி ஹாதி சுனன் இல்முன் அஸ்லன். அரபு தெரிஞ்சவங்க யாரும் இருந்தால் விளைக்கோங்க. புகாரி, முஸ்லிம், அபூதாவூத், நஸாயி, திர்மிதி இதை பற்றி அறிவே அவருக்கு கிடையாது. நான் சொன்னா யார் சொல்லார்? இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ். நீ ஒரு இமாம் என்று ஒரு அறிமுகப்படுத்தினால் முதல்ல அந்த இமாம் என்ன என்று உனக்கு தெரியணும். தெரிஞ்சு கொண்டு நீ பேசினால் அது மாபெரிய பாவம், முழு சமுதாயத்தை வழிகட்டில் ஆழ்த்துவது. தெரியாமல் பேசினால் அதுவும் பாவம், அறியாமல் தெரியாத விடயத்தில் தலையிடுவது. இதை சொல்லிவிட்டு அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர் ஒரு ஹதீஸை மறுத்தார். எந்த அளவுக்கு என்றால் இவரை பற்றி அவர் சொல்லுகிறார், அதாவது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பினார்கள். நமக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் பிரபலமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸிலே குர்ஆனிலேயும் சுன்னாவிலேயும் பெறவில்லை என்றால் எதை வைத்து தீர்ப்பு வழங்குவார் என்று கேட்டபோது என்னை சொந்த ஆய்வை வைத்து தீர்ப்பு வழங்குவார் என்று சொன்னார் என்ற செய்தி ஒன்று வருகிறது. அதை அவர் எழுதிவிட்டு இது புகாரி முஸ்லிமில் வர ஹதீஸ் என்று சொன்னார். யார் சொன்னார்? யார் சொன்னார்? முத்தவக்குன் அலா ஸிஹ்ஹத்திஹி. அந்த ஹதீஸிலே பலகீனமான அறிவிப்பாளர் இருக்கிறார். இவ்வாறான பலகீனமான அறிவிப்பாளர் இருந்தும் கூட அதை பற்றி அல்ல அறிவு இல்லாததால் சொல்கிறார். இவ்வாறான இமாம் தான் இந்த இமாமுல் ஹரமைன். அவர் ஹதீஸ் கலை மேதாவிகள் மறுத்துள்ளார்கள் என்றால் அவர் சொன்ன ஹதீஸ் கலை மேதாவிகள் யாரு? அவருடைய அஷரியா கொள்கையில் மிக உச்சத்திற்கு சென்றவர், அந்த கொள்கையை சார்ந்தவர்கள். அவர்தான் கஸ்ஸாலி இமாம் என்று சொல்கிறேமே, சுவித்துவவாதி, அவருடைய முக்கியமான உஸ்தாத். அவரை சார்ந்தவர்கள் மறுத்தார்கள். அவர்களுடைய விதி என்ன? இவ்வாறு ஹதீஸை மறுப்பது. அவருடைய மரண நேரத்தில் நடந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். எனது முதல் ஸ்பீச்சிலே அந்த விடயம் சொல்லப்படவில்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, என்ன சொல்கிறார்கள்? அவர் 478 மௌத்தானார். அவருடைய வீட்டில் அவர் அடக்கப்பட்டார். பின்னர் சில வருடங்களுக்கு பின்னர் ஹுசைன் ரலியல்லாஹு ஹுசைனுடைய கபர் அடியில் அடக்கப்பட்டார்.
பின்னர் அவரை தோண்டப்பட்டு அவருடைய பெற்றோர் தகப்பனுடைய கபரடியில் அடக்கப்பட்டது. இப்போது அவருடைய மாணவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர் பாடம் நடத்துகின்ற மிம்பரை உடைத்தார்கள், கடைகளை மூடினார்கள். அதாவது ஒரு இறந்தால் கடமுறை என்னன்னு சொல்ல நாம என்னையோ வச்சுக்கோம் சரியானே நம்ம சமுதாயத்திலேக்கு கடைகளை மூடினார்கள், பாடல்களை பாடினார்கள் கவலையிலே. கிட்டத்தட்ட 400 மாணவர்கள் அவர்களுடைய மை எழுதுகின்ற மை பேனை இருக்கிறது அதையெல்லாம் உடைத்தெறிந்தார்கள், பேனைகளை உடைத்தெறிந்தார்கள். அவரை சுற்றி நின்றார்கள். தலையில் இந்த அதாவது தொப்பி அதை லேஞ்சி அதை கலத்தி எறிஞ்சார்கள், கவலையால் தூக்கி எறிஞ்சார்கள். மேலும் கானத்தி தலபத்திய தூபூன வில் பலத் நாயிஹீன அலைஹி, மாணவர்கள் எல்லோரும் ஊரிலே அவரை பற்றி ஓலமிட்டு கத்திவல அழுதார்கள் என்று அவருடைய மரண நேரத்தில் நடந்ததை பற்றி அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் ஏற்றுக்கொண்ட இமாம் தான் இப்னு தைமியாவும், இவர்கள் ஏற்றுக்கொண்ட இமாம் தான் இமாம் தஹபியும். இதை சொல்லிவிட்டு என்ன கூறுகிறார், இது அஜமிகளுடைய கலாச்சாரம், இது உலமாக்கள் நேர்வழி பெற்ற உலமாக்களுடைய வழிமுறை அல்ல. அன்பிற்குரிய சகோதரே, மேலும் இமாம் சொல்கிறார், யாரு அதாவது இமாம் தஹபி ரஹ்மஹுல்லாஹ் அவர் சொல்கிறார், அவருடைய சேர் ஆலாமின் நுபலாவிலே இவர் ரொம்ப பெரிய இன்டெலிஜென்டாக இருந்தும் கூட, விவாதம் செய்கின்ற ஆற்றல் இருந்தும் கூட, லா யதிரில் ஹதீஸ கமா யலூகி பிஹி லா மத்தனன் வலா இஸ்னாதன், ஹதீஸை எப்படி அறிய வேண்டுமோ அதை பற்றி இஸ்னாதும் தெரியாதவருக்கு மத்தனும் தெரியாது, சனதும் தெரியாது, மத்தனும் தெரியாதவர். நான் சொல்லவில்லை. எந்த இமாம் இவரை போன்று சொல்கிறார், இமாம் தஹபியை சொன்னாரோ அந்த இமாம் சொல்கிறார். எந்த அளவுக்கு என்றால் அதைத்தான் சொல்கிறார். கியாசுடைய விடயத்திலே முஆத் ரலியல்லாஹு ஹதீஸ் வருகிறதே, அதை இவர் கொண்டு வந்து சொல்கிறார் முத்தவக்குன் அலா சிஹத்திஹி, இதிலே முத்தவக்குன் அலா சிஹத்தி என்று சொல்கிறார். இதில் ஹாரிஸ் இப்னு அம்ர் என்கிற அறிவிப்பாளர் இருக்கிறார், இவர் மஜ்ஹூலான அறிவிப்பாளர். இப்படி நிறைய சொல்கிறார். சகோதரர்களே, இப்படித்தான் இவர்கள் இப்போது உங்களுக்கு பல இமாம்களை அறிமுகம் செய்திருக்கிறார்கள், பெரிய பெரிய இமாம்கள். இவர்கள் சொன்ன விதி என்ன, குர்ஆனுக்கு முரண்பட்டால் தூக்கி எறிய வேண்டும். இவருடைய மாணவன் இமாம் கஸ்ஸாலி, அவர் அவருடைய கிதாபா முஸ்தஸ்ஃபா என்ற கிதாபிலே குர்ஆனுக்கு முரண்பட்டால் எடுக்கக்கூடாது அவரும் சொல்கிறார். அவருடைய மாணவன் இப்னு அரபி அல் மாலிகி, அவர் ஹதீஸ் கலை அறிவுள்ளவர் என்றாலும் அஷ்அரியாக்களுடைய கொள்கையிலே போனவர், இறைவனுடைய பண்புகளை மறுக்கின்ற பகுதி கொள்கையிலே போனவர். அவர் இந்த ஹதீஸை மறுத்தார். பாக்கிலானி அஷ்அரியா, அபுல் ஹசன் அஷ்அரியினுடைய காலத்தை மிக அண்டியவர். இந்த அஷ்அரியா கொள்கை இறைவனுடைய சிவத்துகளின் ஒரு பகுதியை மறுத்தவர். அதாவது முத்தஸிலாக்கள் மொத்தமாக மறுத்த ஒரு பகுதியை ஏற்று இன்னொரு பெரும்பகுதியை மறுத்தார்கள். அஷ்அரியாக்கள் அவர்கள் 2 வகையினர். ஒரு சாரார் கொஞ்சம் மறுத்தார்கள், இன்னும் ஒரு சாரார் கூடுதல் மறுத்தார்கள். பாக்கிலானி சொல்கிறார். பாக்கிலானி அவருடைய கருத்து என்ன, அபுல் ஹசன் ஷிராசி அவர் சலவுகளுடைய அக்கீதாவும் இருந்தது என்றாலும் அபுல் ஹசன் அஷ்அரியினுடைய மாணவனாக இருந்தார். அதனால் அவரிடத்திலேயும் அந்த கொள்கையின் தாக்கம் வந்தது. அவர் சொல்லுவதையும் சொல்கிறேன். லுமா என்ற கிதாபிலே சொல்கிறார், பாருங்கள், இதை அப்பாஸ் அலி சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற போது என்ன சொல்கிறார், இப்படி ஷிராசி இமாம் சொல்கிறார். எப்படி சொல்கிறார், ஒரு உறுதியான ஒரு ஹதீஸை அறிவித்தால் பல காரணங்களால் மறுக்கப்படும். அதிலே முதலாவது அவர் சொல்கிறார், ஐயுகாலிப மூஜிபாத்தில் உகூல், பகுத்தறிவுக்கு மாற்றமா வந்தால் தட்ட வேண்டும். இந்த ஷிராசி என்றவர் ஷாவி மதுஹபில் ரொம்ப பெரிய இமாம். ஷாவி மதுஹப், அவர் தனி
நமக்கு தெரியும் ஷரஹுல் முஹத்தப் என்ற ஒரு கிதாப் இருக்குது இமாம் நவவிக்கு. அந்த நாவி இமாம் இவருடைய முஹத்தப் என்ற கிதாபுக்கு தான் விரிவுரை எழுதினார். அவர் மதுஹபிலே ஷாஃபி, அகீதாவிலே சலபுகளுடைய அகீதாவும் இருந்தது. இன்னும் சில அபுல் ஹசன் அஷாரியினுடைய மாணவராக இருந்ததால் இது போன்ற பகுத்தறிவாத சிந்தனை இருந்தது. இரண்டாவது சொல்றார், குர்ஆனுக்கு முரண்பட்டால், அதாவது குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்பட்டால் அதையும் ஏற்க இயலாது. இதனை நித்தாட்டி கொண்டார் ஆறு அப்பாஸ் அலி. அதுக்கு பின்னால் என்ன சொல்லாரு, அது அப்பாஸ் அலி சொல்லல, சொன்னால் அது அவங்களுக்கு சிக்கலாகும். ஏன்னா ஒரு இமாம பெரியாளாக்கி காட்டினால் அவர் சொல்ல எல்லாத்தையும் மேற்கொண்டுமா இல்லையா விதியை என்ன சொல்லான்னு பாருங்கள். மூணாவது ஐயோ ஹாலிஃபல் இஜ்மா, இஜ்மாவுக்கு மாத்தமா வந்தால் அதை தூக்கி எறியணும். பிஜே இஜ்மாவை ஏற்பவரா, அப்பாஸ் அலி ஏற்பவரா? இஜ்மா ஏற்பதில்லை. எனவே இஜ்மாவுக்கு மாத்தமா வந்தால் ஹதீஸை தூக்கி எறியணும் என்று சொன்னார். நீங்க மேலுக்கு மட்டும் சொல்லிட்டு கீழுக்கு ஏன் உட்டையல்? அந்த இமாம் சொல்ல அந்த அவர் பெரிய ஹதீஸ் கலை மேதாவி என்று நீங்கள் இனம் காட்டினால் அந்த ஹதீஸ் கலை மேதாவி சொன்னது என்ன செய்யணும்? நீங்கள் மேலுக்கு சொன்னதை பெரிய இமாம் சொன்னார், இவரை புலை செல்வேலான்னு கேட்டால் அதே பெரிய இமாம் சொல்லுகிறார் உங்களுக்கு இஜ்மாவுக்கு மாத்தமா வந்தால் ஹதீஸை நிராகரிக்க வேண்டும் என்கிறார். இன்னொன்று சொல்கிறார், அதாவது ஒரு ஹதீஸ் எல்லோரும் அறிய வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது, அதை ஒரு சஹாபி தான் அறிவிக்கிறார். ஒரு செய்தி முஸ்லிம் சமுதாயம் எல்லோரும் அறிய வேண்டிய செய்தி, ஆனால் அறிவிப்பவர் ஒருவர் தான் என்றால் அந்த ஹதீஸை ஏற்க இயலாது. யார் சொன்னார்? நீங்கள் சீராசியை வைத்து சொன்னீர்கள், அவர் சொல்கிறார். இதுக்கு உங்களின் பதில் என்ன? இப்ப நாம கேட்டால் அவர்களுக்கு எதிரான ஒரு வாதத்திலே இஜ்மாவை இப்படி சீராசி உறுதிப்படுத்துகிறார், இஜ்மாவுக்கு மாற்றமாக ஹதீஸ் வந்தால் எடுக்க போனா என்று சொல்கிறார் உங்களின் இமாம் என்று கேட்டால் என்ன சொல்வார்கள்? எவன்டா அந்த சீராசி என்று கேட்பார். பிஜேயினுடைய வார்த்தையிலே அவருக்கு எதிராக ஒருவர் இருக்கணும். எவன்டா அவன், எவன்டா அந்த வருஷி என்று கிராத்தில் வருஷி என்று அல் ஜசாயிர், மொரோக்கோ, தூன்ஸ் அந்த நாடுகளிலே ஓதப்படுகிற கிராத் வருஷ கிராத், அந்த வருஷ கிராத்தை ஜமாலியுடைய விவாதத்தில் அவர்கள் வைக்கிறார்கள். அப்ப என்ன கேட்டார்? எவன்டா அந்த வருஷி என்றார். சரியானே? அது பக்கம் இருக்கட்டும். அது மாதிரி எவன்டா அந்த சீராசி என்று கேட்பதிலே உங்களுக்கு தோதுப்பட்டதை மட்டும் எடுப்பது இதில் நோக்கம் என்ன? வாட் யூ வாண்ட்? உங்களுடைய நோக்கம் என்ன? குர்ஆன் சுன்னாவில் நிலைநாட்டுவதா அல்லது நீங்கள் ஒரு கொள்கையை கொண்டு வந்து விட்டீர்கள், அக்கொள்கையை நியாயப்படுத்த எவன் சென்னாலும் உங்களுக்கு தேவையானதை பார்ட்ஸா எடுப்பதா? இது என்ன கோழிக்கடை மறைச்சி கடையுமா? தேவையானதை புறக்கி எடுப்பதற்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். பிஜே சொன்னால் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்வாடாகத்தான் சொல்லுவார் என்று ஒரு ஆயிரக்கணக்கான அல்ல தமிழ் பேசும் உம்மத்தில் இருக்கக்கூடிய 1,00,000 பேர் என்று வைத்துக் கொள்வோம், இந்தியாவை சேர்த்து நம்பி இருக்கிறார்களே. இவர்கள் யாருடைய இமாம்கள்? மதுஹப்வாதியினுடைய இமாம்கள், அஷ்அரியா அகீதாவோடு அதை கண்டு உள்ளவர்கள். இமாம் இப்னு ஜமா சொல்கிறார், இப்னு ஜமாவை எடுத்து பாருங்கள், பெரிய இமாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை விளங்க வேண்டும். ஹதீஸ் என்கிற விடயம், ஹதீஸ் கலை, இதில் ஈடுபடுகின்றவர்கள் எல்லாரும் ஹதீஸ் கலை மேதாவிகள் அல்ல. 3 தரப்பினர் இருக்கிறார், 4 தரப்பினர். ஒரு சாரார் மதுஹப் கொள்கை கொண்டவர்கள். இந்த மதுஹப் கொள்கை கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய மதுஹப்புக்கு மாத்தம் ஹதீஸ் வந்தால் அதை தட்டி விடுவார்கள். பல காரணங்கள் வரும். இப்படியான ஒருவரை நமக்கு ஆதாரமாக காட்டலுமா? அன்சாருக்கு தான் பதில் சொல்கிறார்கள். எவன்டா இந்த அன்சார் என்று கேட்பாரு, அந்த அன்சாருக்கு தான் பதில் சொல்கிறார். நாம் காட்டுவது என்ன? நான் பலதரம் கூறுகிறேன், உண்மையான ஹதீஸ் கலையை நிலைநாட்டிய இமாம்களை காட்டுங்கள். எனக்கு மதுஹப்புக்காரனை காட்டினால் சரி வருமா? அல்லது நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் மதுஹப்வாதிகளை நம்புகிறீர்களா? எத்தனை இமாம்களை தூக்கி எறிந்தீர்கள்? எந்த இமாம்களை குப்பையில போடுவீர்களோ அவர்களை காட்டுகிறீர்கள். அவருடைய பேச்சிலே கஸ்ஸாலியும் சொல்கிறார் என்று சொல்லிக்கு போகிறார். அதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவித்தோம். அந்த ஹதீஸை கஸ்ஸாலியும் மறுக்கிறார். மதுஹப்வாதிகள். 2வது தரப்பினர் யாரு? அகீதாவில் வழிதவறி போனவர்கள்.
ஜஹ்மியா அகீதாவா இருக்கலாம், அஷ்அரி அகீதாவா இருக்கலாம், மாதுரிதி அகீதாவா இருக்கலாம், இன்னும் என்னையோ. இவ்வாறானவர்கள் ஹதீஸை மறுக்க வேண்டும் என்று கொண்டு வந்தால், குர்ஆனுக்கு முரண்பட்டால், பகுத்தறிவுக்கு முரண்பட்டால், இவர்கள் சொல்லுகின்றவர்களை நல்லவர்களாக காட்டிக் கொண்டு வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா? தௌஹீத் குர்ஆன் சுன்னா உம்மத் ஏற்றுக்கொள்ளுமா? அதை ஏற்கலாது. அவர்கள் யாராவது ஒரு இமாம் இந்த விதியை சொன்னார் என்று சொன்னால், ஹதீபுல் பக்தாதி இமாம், உண்மையிலே ஹதீபுல் பக்தாதி ஒரு இமாம், ஹதீஸ் கலை மேதாவி. ஆனால் அகீதா ரீதியாக இப்போது நான் வாய்ச்சேன் அபூ இஸ்ஹாக் ஷிராஸி அவருடைய நேரடி மாணவன். அவருடைய கிதாபிலே இந்த விஷயத்தை பேசும்போது இதே விடயத்தை அப்படியே திருப்பி எழுதுகிறார். இதே ஷிராஸில் அதே சப்ஜெக்டை அப்படியே எழுதுகிறார். காரணம், அவர் அகீதாவில் பெரும் ஹதீஸ் கலை மேதாவி. சற்று சருகிவிட்டார். அவர் சருகியதை பற்றி நான் சொல்லணும் என்றால் இப்போது சொல்கிறேன், கணக்கு தேவையில்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர் சொல்லுகிறார் அவருடைய கிதாபிலே அல் ஜாமி லி அக்லாகி ராவி, இதாவுடைய கிதாப், ஹதீபுல் பக்தாதியுடைய கிதாப். சொன்னார், வயதஜன்னபுல் முஹத்திஸு ஃபி அமாலிஹி ரிவாயத்த மா லா தஹ்தமிலுஹு உகூலுல் அவாம். ஒரு ஹதீஸ் சொல்றவர் தன்னுடைய உரையிலே பொதுமக்களுடைய அறிவு ஏற்காத விடயங்களை சொல்லக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? ஹதீஸை மறுக்கணுமா, மறைக்கணுமா? அல்லாஹ் அந்த அறிஞரை மன்னிக்க வேண்டும். ஹதீஸ் கலைக்கு ரொம்ப பாடுபட்ட இமாம், அல்லாஹ் யர்ஹம், அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்கணும். ஆனா இப்படி சொன்னவர், இந்த ஹதீபுல் பக்தாதி இமாம் இப்படி சொன்னார் என்பதற்காக அவர் எந்த ஹதீஸை மறுத்தார் என்று எந்த ஆதாரமும் இல்லை நாம் தேடிய வரை. அவர் அபூ இஸ்ஹாக் ஷிராஸியோட மாணவன் என்றதால் ஹதீபுல் பக்தாதி ஒரு ஹதீஸை மறுத்திருக்கார் என்ற விதியை வைத்து நாம் காணவில்லை. அப்படித்தான் மறுத்ததாக கொண்டு வந்தால் அது அடி எங்க போகிறது? வேற எங்கே போய் நிற்கிறது? அது ஒட்டி இருக்கும். நான் தப்லீக் ஜமாத்தில் இருந்தேன். தப்லீக் ஜமாத்தில் இருந்த என்னிடம் நானாக வாசிச்சு அல்லாஹ்வின் அருளால் நேர்வழியை கண்டுபிடிக்கிற போது என்னிலே ஒட்டி இருந்த பல அசிங்கங்கள் கலர்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும். ஏன்? சரியான நேர்வழியான அகீதாவிலே நான் பயிற்றப்படவில்லை. எனவே நான் தான் வாசித்து விளங்க வேண்டும். அப்ப எனக்குள் பல சந்தேகம் வரும். இப்படி காலம் எடுக்கும். ஆனால் தான் தப்லீகிலே இருந்து வந்தவருக்கு சில தப்லீகுடைய சிந்தனை கொஞ்சம் காலம் இருக்கும். சூவியில இருந்து வந்தவருக்கு அவர்கிட்ட சில தாக்கம் இருக்கும். ஷாவியில இருந்து வந்தவர்கிட்ட அவர்கிட்ட சில தாக்கம் இருக்கும். அது மாதிரி இந்த இமாமுடத்தில் ஒரு தாக்கம். அது மாதிரி தான் அபூபக்கர் இப்னு அரபி அல் மாலிகி, அவர் அஷ்அரி அகீதா, கஸ்ஸாலி இமாமுடைய மாணவன். அவரார் கஸ்ஸாலி? நான் சொல்ல தேவையில்லை. சூஃபி, அல்லாஹ் கடைசி காலத்தில் தௌபா செய்தார் என்று சொல்லுகிறான். அவரை பற்றி சொல்லப்படுகிறது அல்லாஹ் இடத்து மன்னிப்பு கேட்டார் என்று. அவருடைய மாணவன் இப்னு அரபி அல் மாலிகி, அவரிடம் அந்த தாக்கம் இருந்தது. ஹதீஸ் கலை அறிஞராக இருந்தும் தாக்கம் இருந்தது. என்றாலும் அவர் மாலிக் மذஹபை சேர்ந்தவர். இரண்டாவது அகீதாவிலே அஷ்அரியாவை சேர்ந்தவர். அதனால் ஒரு ஹதீஸை குர்ஆன் வந்து முரண்படுகிறது என்று மறுத்தால் இவர் உங்களுக்கு ஆதாரமா? நான் டிஎன்டிஜேட கேட்கிறோம். இவர்கள் மறுத்தால் ஆதாரமா? அப்ப அவர்கள் மذஹபுக்காரர்கள் தானே, அது சரி என்கிறீர்களா? எனக்கு சந்தேகம். தெளிவாக சொல்கிறேன், இவர்கள் இந்த அஷ்அரியாக்களுடைய கொள்கையை ஏற்கிறார்கள் போன்று இருக்கிறது, அல்லது முத்தஸிலாக்களுடைய விதியை தங்களுடைய விதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ப வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சகோதரர் சொன்னார், 73 கூட்டத்தை பற்றி பிஜே பேசியிருக்கிறார். இஸ்லாமிய வரலாற்றிலே முதல் எழும்பிய வழிகட்ட கூட்டங்களில் வரிசையிலே முத்தஸிலாக்கள் ஒன்று. அவர்களை பற்றி அந்த 73 கூட்டத்தில் பேசவில்லையா? அப்படி என்றால் என்ன கருத்து? ஏன் பேசவில்லை அந்த முத்தஸிலாக்களை பற்றி? அதில் உள்ள ரகசியம் என்ன? அந்த பகுத்தறிவாத சிந்தனையின் பெயரால் அவர்கள் ஹதீஸ்களை மறுத்த அதே பாணியில் நீங்கள் பல ஹதீஸ்களை மறுக்கிறீர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, என்ன சொல்கிறார்? ஏனென்றால் அவர்கள் தவறாக விளங்கிவிடலாம்.
அதனால் அந்த ஹதீஸ்களை சொல்லக்கூடாது என்று அவர் தனது கிதாபிலே சொல்கிறார். ரொம்ப கூடுதலாக நிறைய தகவல் சொல்றார். அது சப்ஜெக்டா விரிச்சு இன்னும் ஆக அல் குர்ஆன் அல் ஹதீஸை நிலைநாட்டிய எந்த இமாம்களும், குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு பாடுபட்ட புகாரியோ முஸ்லிமோ இமாம் அஹமதோ மற்றும் முஹத்திஸீன்கள் என்று எவர்களெல்லாம் ஹதீஸ்களை வடிச்சு எடுத்து தந்தார்களோ, இவர்கள் குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை தட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை, முரண்பாடாக பார்க்க கூடாது. உனது சிந்தனை அப்படி பார்க்கிறென்றால் அது உன் சிந்தனையில் உள்ள கோளாறு தவிர குர்ஆன் ஹதீஸில் உள்ள கோளாறு அல்ல. அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆனிலே நான் சந்தேகம் படுவோமா? இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இது அல்லாஹ் அல்லாதவனிடம் வந்திருந்தால் அதிகமான கருத்து வேறுபாடை நீங்கள் காண்பீர்கள். சொல்றானா இல்லையா? சரி, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து சஜ்தாவிலே, அல்லாஹ் வானம் பூமியை எத்தனை நாளை படைத்தான்? 6 நாளையில். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்திலே சொல்கிறான் 8 நாளையில். 2 நாள் 4 நாள் 2 நாள் என்று 3 வசனம் 8 நாள் வருகிறது. அப்ப தெளிவாக பல இடத்தில் 6 நாள்ங்கிறான், அதே குர்ஆனிலே 8 நாள்ங்கிறான். ஒரு நான் முஸ்லிம் பார்க்கிறான் இந்த வசனத்தை, அவன் என்ன சொல்லுவான்? முகமது நபிக்கு மெஸ் தெரியாது, அவர் ஆடு மேய்ச்சவர் தான் என்று வருவான் அவன். அப்ப முன்னுக்கு பின் உளர்றார். இதை விளங்காம இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த குர்ஆன் அறிவுடையதா என்று வச்சிருக்கிறே என்று அவன் வந்தால் பிஜே என்ன பதில் சொல்வார்? என்ன பதில் சொல்வார்? குர்ஆன் இறைவனுடைய வஹி, முரண்பாடு பார்க்கக்கூடாது, முரண்பாடு வராது. 6 நாள் என்கிறதுக்குள்ள 8 நாள் முரண்பாடு. 6 8 முரண்பாடா இல்ல உடன்பாடா? வெளிப்படையில் என்ன முரண்பாடு? இறைவன் முரண்பாடா பேசுறான் என்று சொன்னால் குர்ஆன் முரண்பட மாட்டாது என்ற கொள்கையை அடி மனதிலே பதிய வைத்ததால் முரண்பாடாக நோக்கக்கூடாது. வெளிப்படையில் முரண்பாடு இருந்தாலும் அதற்கு வழிந்துரை கொடுத்து எப்படி உடன்பாடு காண வேண்டும் என்று பிஜே சொல்வாரு, அவரை சார்ந்தவர் சொல்வார்கள், முழு உம்மத்து சொல்கிறது. இப்ப நாம கேட்கிறோம், குர்ஆன் மட்டும் இறைவனிடம் இருந்து வந்த வகையா? ஹதீஸ் என்ன முஹம்மது நபி பொக்கெட்டால போட்டதா? சஹாபாக்கள் பொக்கெட்டால போட்டதா? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யுஹா. அது அல்லாஹ்விடம் இருந்து வந்த வஹி இல்லையா? அப்ப அந்த வஹியிலே குர்ஆனுக்கு முரண்பாடாக கண்டால் இதுவும் வஹி இதுவும் வஹி, ஏன் நீங்கள் என்னுடைய அந்தஸ்தை குறைத்தீர்கள்? எவ்வளவு முரண்பாடா வந்தாலும் குர்ஆனிலே வெளிப்படையில் அதை நியாயப்படுத்தி உடன்பாடு பார்க்கிறோம். இன்னும் காட்டவா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இணை வைப்பதை தவிர அல்லாஹ் அனைத்து பாவங்களை மன்னிப்பான். அதே குர்ஆன் சொல்லுகிறது, யார் ஒரு மூமினை வேணும் என்று கொலை செய்தாரோ அவர் எங்கே? நிரந்தர நரகம். அப்ப அவருக்கு மன்னிப்பிருக்கா? யார் வட்டி ஹராம் என்று தெரிஞ்சும் விடவில்லை, ஃபமன் ஆத ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபிஹா காலிதூன், அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள். அங்க அல்லாஹ் சொல்லலாம் மன்னிப்பெனுங்க, வட்டி இணை வைத்துள்ள எல்லா பாவத்தையும். இங்கே முரண்பாடு, நிரந்தரமான நரகம், நிரந்தரமான நரகம். அப்போ ஒரு முஸ்லிம் வட்டி கொடுத்தான், ஹராம் என்று தெரிஞ்சு கொடுக்கிறான், நிரந்தர நரகம் என்று வருது. அங்க இணை வைக்காத எல்லா பாவத்தையும் மன்னிப்பெனுங்க. இதை நான் முஸ்லிம் பார்க்கிற போது உடன்பாடா பார்ப்பானா முரண்பாடா பார்ப்பானா? முரண்பாடு. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உடன்பாடுக்காக 2 வசனங்கள் மோதாமல் பார்க்கிறீர்கள். குர்ஆன் மட்டும்தான் வஹியா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒருவன் வருவான், ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும், குர்ஆன் மட்டும் போதும் என்று வருவான். எச்சரித்தார்களா இல்லையா? ஏன் போதும் என்று வருவான்? ஏன்? ஹதீஸிலே குளறுபடி வருகிறது, அறிவிப்பாளர் தப்பு தண்டா செஞ்சிருக்கலாம், குர்ஆன் மட்டும் போதும். அப்ப குர்ஆனிலே முரண்பாடு போல் தெரிந்தால் உடன்பாடு காணலாம், ஹதீஸிலே முரண்பாடு தெரிஞ்சால் உடன்பாடு காணாமல். என்ன சொல்றாரு? நாங்களும் உடன்பாடு காண்றோம் தான், ஆனால் சில விடயங்கள் உடன்பாடு காண முடியாம இருக்கு. எந்த விடயம்? உலகத்தில் வாழ்ந்த அனைத்து ஹதீஸ் கலை இமாம்களுக்கும் நல்ல இமாம்களுக்கும் உடன்பாடு காண முடியுமா இருந்தது. உங்களுக்கு மட்டும் உடன்பாடு காண முடியாவிட்டால் ஒன்று அவர்கள் அனைவருடைய புத்தியும் பிழை, அல்லது உங்களோட புத்தி பிழை.
அனைத்து இது கால வரை வாழ்ந்த அனைத்து இமாம்களுக்கும் புத்தி அப்செட், சரியான புத்தி இல்லை. உங்களோட புத்தி மட்டும்தான் நியாயமான புத்தியா? அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு வாதம் வைத்தால் அந்த வாதம் எல்லா வகையிலும் நியாயமாக இருக்கணும். இப்படி குர்ஆனில் எத்தனை வசனங்களை கொண்டு போகலாம், அந்நியர்கள் கொண்டு போவார்கள். நீங்க இப்ப இஷா தொழுதேன், 4 ரக்காத் தொழுதேன், உங்களை 4 ரக்காத் யார் தொழ சொன்னது? குர்ஆனில் காட்டியல்மா பிஜேக்கு? அவரை அவர்கள் குர்ஆன்களுக்கு எதிராக மறுப்பில் இந்த வாதங்களை வைக்கிறார்களாம். நீங்க ரசூலுல்லாஹ் 4 ரக்காத் தொழ கண்டீங்களா? இல்லை, ஆயிஷா சொன்னா என்று வருகிறது. உதாரணத்துக்கு ஆயிஷா சொன்னான்னு வச்சுக்கொள்வோம். அவதான் கண்டவ, நீங்க காணவில்லை. ஆயிஷா சொன்ன யார் சொன்ன? ஒரு தாபியின் சொன்ன. ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ் மீது போய் சொல்ல மாட்டார், நம்புறீர்கள்? அவருடைய மாணவன் உருவா சொன்னார் என்று வருகிறது. அவரும் போய் சொல்ல மாட்டார், உண்மையாளர், நம்பகமானவர், பலராலும் பரீட்சித்து பார்க்கப்பட்டவர், எந்த பிழையும் எந்த தவறும் எந்த ஒன்றிலையும் காணப்படாமல் உண்மைப்படுத்தப்பட்டவர். அவருடைய மாணவர் ஹிஷாம், அவருடைய மகன், அவர் சொன்னார் உண்மையாளர், எல்லாராலும் உண்மையாளர் இனம் காணப்பட்டவர், பொய் சொல்லாதவர், மறதியூடுபவர் என்று நிராகரிக்கப்படாதவர். அவர்கிட்ட இருந்து இமாம் புகாரி இமாம் எழுதி வைத்தான் வைப்போம். இப்போது என்ன கூறுகிறார்கள்? இப்படி ஒரு ஹதீஸ் வந்தால் எந்த அடிப்படையில் இருக்கிறோம்? புகாரில் வருகிறது. புகாரி தான் காணவில்லை ரலியல்லாஹு ரஹ்மஹுல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை, ஆயிஷா நாய் தான் கண்டார்கள். இடையில வாரவர்கள் நம்பகத்தன்மை உச்சகமானவர்கள், எனவே அவர்கள் உண்மைதான் சொன்னார்கள் என்று நம்பினோம். அதனால் அன்று லோஹரை நாம் 4 ரக்காத் தொழுதோம், அல்ல இஷாவை 4 ரக்காத் தொழுதோம் என்றால், எவர்களை உண்மையாளர்கள் நம்பகமானவர்கள் இவர்கள் சொன்னால் நாங்கள் ஏற்போம் என்று தீர்ப்பு கொடுத்து விட்டு, அதே உண்மையான நம்பகமானவர்கள் நபியலாருக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸை அறிவிக்கிற போது அதை ஏற்க மாட்டோம் என்றால், லாஜிக்காக பார்த்தால் ஒன்று புகாரி இமாம் நினைஞ்சிருக்கணும், பொய்யா எழுதியிருக்கணும். அதானே, பொய்யா அவர் எழுதியிருக்கணும். அவர் பொய் சொன்னவர் என்றால் டோட்டல் புகாரி அவுட். இல்லை, அவர் சொல்ல மாட்டார். ஒரு புக்ஸ் புகாரி இமாம் எழுதுறார், சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸை அறிவித்த 10க்கும் மேற்பட்டவர்கள் 6 பேர் புகாரி இமாமுக்கு உஸ்தாத்மார், எல்லோரும் ஹை ரேஞ்சில் நம்பகத்தன்மையில் உள்ளவர்கள். 6 பேரும் புகாரி இமாம் கேட்டார். அப்ப அவர்கள் பொய் சொன்னார்களா? அப்படி என்றால் அவருடைய ஹதீஸ் ஒன்றிலேயாவது அவர்கள் பொய் சொன்னவர்கள் என்று இனங்காணப்படவில்லை. அவ்வாறானவர்கள் இதிலே பொய் சொன்னார் என்று சொல்கிறீர்களா? இல்லை, அவர்களையும் சொல்ல மாட்டோம். அப்ப ஹிஷாமா உருவாவா ஆயிஷாவா யார் காட்டுங்கள்? இல்லை, யாரோ ஒருவர் எப்படியோ வந்திருக்கும். அப்படி என்றால் புகாரியில் என்ன முடிவு வரப்போகிறது? தப்பான செய்தி வந்திருக்கிறது. யாரால்? இவர்களால். இப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்பினால் சாதாரணமாக உள்ள சமுதாயம் என்ன செய்யும்? ஒன்றல்ல 10 ஹதீஸை காட்டினால், இந்த மாதிரி கொண்டு போனால் இது பகுத்தறிவுக்கு ஒத்துக்கொள்ளாது. அடுத்த கட்டம் என்ன? புகாரி கிரந்தத்திலே டோட்டலா சந்தேகம் பெறுமா இல்லையா? புகாரியில் சந்தேகம், ஆயிஷா நாயில் சந்தேகம் பெறும், மற்றுமுள்ள தாபீன்களில் சந்தேகம் பெறும், பொய் சொல்லக்கூடியவருடைய செய்திகள் வந்திருக்கின்ற வருகிறது. இந்த நிலை முத்துகின்ற போது கடைசி என்ன வரும்? என்ன வரும் முடிவு? குர்ஆனே போதும் என்று வரும். எவர் 4 ரக்காத் தொழுதார் ரசூலுல்லாஹ் என்று சொன்னதற்காக நீங்கள் உண்மையாளர் நம்புகிறோம் என்று ஏற்றுவிட்டு, அதே நபர் நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்ட செய்தியின் போது இல்லை ஏற்க முடியாது என்றால் இது என்ன வாதம்? இதிலே இவர் பொய் என்றால் அதிலேயும் பொய், இதிலே உண்மையாளர் என்றால் அதிலே உண்மையாளர் இல்லை. இவர் இதில் உண்மை இதில் பொய் என்றால் பொய்யும் உண்மையும் கலந்து கூறுபவர்கள் அறிவிப்பு புகாரியில் இருக்கிறது என்பதன் கருத்து. புகாரியில் அவ்வாறான ஹதீஸ் இருக்கிறது என்று இந்த மாதிரி கொண்டு போனால் புகாரியை தூக்கி எறிய வேண்டும். இது விளங்காமல் நடுநிலைமையா சிந்திக்காமல் இந்த குழந்தை பிள்ளைகள், அதுக்கு பின்னால போறவர்கள், டிஎன்டிஜேயில் இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் பிஜேயினுடைய நம்பிக்கையால், அவர் சென்னால் உண்மையைத்தான் சொல்வார், நம்பிக்கையால் போனார்கள். அவர்களுக்கு ஆய்வு தெரியாது.
அது ஒரு தெளிவான மதுஹபாகி கிட்டத்தட்ட தரிகாவுடைய ஸ்டாண்டர்டுக்கு வந்து விட்டது. ஏனென்றால் தரிகாவாதிகள் தான் ஒரு ஷேக் ஒரு பொம்பளையை தொட்டால் அதுக்கு காரணம் கற்பிப்பார்கள். ஹராம் தான், நமக்கு ஹராம், அது ஷேகுக்கு ஹராம் இல்லை என்பார்கள். ஏன்? அங்கே தன்னுடைய புத்தி அடமானம் வைத்திருவார்கள். இன்று நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறோம். பிஜே இப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்கள். மூத்தசிலாக்களுடைய பேச்சுகள், மூத்தசிலாக்கள், அஷரியாக்கள், வழிகாடர்கள், மதுஹப்வாதிகளை, இமாம்களை ஆதாரம் காட்டுறார்கள் என்று காட்டினால் அவன் கிரி பார்க்கிறான்ல, அதுக்குள்ள என்ன ஆதரிக்கும் எங்கால்? அடே பாவி, அஸ்தக்ஃபிருல்லாஹ். இமாம் ஷாஃபியை விமர்சித்தாய், இமாம் அபூ ஹனீஃபாவை விமர்சித்தாய், இமாம் 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 என்று உலகத்தில் வாழ்ந்து எந்த இமாமை விட்டு விட்டீர்கள்? பிஜே இமாமை தவிர எல்லாரையும் விமர்சித்து விட்டு இவர் தப்பா செல்ல மாட்டார், நல்ல மனிதர், அவர் சொந்தமா தொழில் செய்கிறவர், சொந்தமா தொழில் செஞ்சால் நாங்களும் சொந்தமாக தான் தொழில் செய்கிறோம், வெளிநாட்டு காசிக்கு அடிமையாகாதவர், வெளிநாட்டு காசிக்கு அடிமையாக இருந்தால் அவங்க செல்லத்தான் இருக்கலாமா? அப்ப என்னையும் ஏற்றுக்கொள். இல்ல நீங்க கொஞ்சம் கால நிறுவனத்தோட இருந்தது தானே, பிஜேபி இருந்தாரா நிறுவனத்தோட? என்ன அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்கே போகிறது இது? முதலாவது பகுத்தறிவாதம் பேசியவர்கள் யார்? யார் பேசியது? இப்லீஸ். அல்லாஹ் சுஜூது செய்யண்டான், சுஜூது செய்யண்டான், ஆதத்தை சங்கைப்படுத்துவதற்கு மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டான். ஃபஸஜதல் மலாயிகத்து, மலக்குமார்கள் சுஜூது செய்தார்கள் இப்லீஸை தவிர. ஏன் செய்யவில்லை? அல்லாஹ்வின் கட்டளைக்கு முந்தி அவன் என்ன செய்தான்? அவனுடைய பகுத்தறிவை போட்டு பார்த்தான். அந்த பகுத்தறிவு இட்ஸ் ராங், செய்ய இயலாது. அல்லாஹ் கேட்டான், நான் கட்டளையிட்ட நீ ஏன் சுஜூது செய்யவில்லை? ஹலக்தஹு மின் தீன் வ ஹலக்தனி மின் நார், அவரை மண்ணால் படைத்தாய், என்னை நெருப்பால் படைத்தாய். கைஃப அஸ்ஜுது லிமன் ஹலக்தஹு மின் தீன், மண்ணால் படைத்தவருக்கு நான் எப்படி சுஜூது செய்வது என்று அவன் கேட்டான். அதனால் அவன் சபிக்கப்பட்டான். அல்லாஹ் அப்போது என்ன சொன்னான்? நீ மட்டுமில்லை, உன்னை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்களும் பழிக்கப்பட்டவர்களாகத்தான் நரகம் போவார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொன்னான். முத்தஸிலாக்கள் போன வழி நரக வழி. அவ்வழியை கியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் பகுத்தறிவாதத்தின் பெயரால் அல்லாஹ் ரசூலினுடைய வஹீயின் மூலம் வந்ததை மறுப்பார்களோ அனைவரும் போகின்ற வழி நரக வழி. நாம் சொல்லவில்லை, குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னது. இரண்டாவது பாவம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலே கனியை தின்றது. அங்கே ஏன் தின்றார்? இறைவன் சொல்கிறான், கட்டளைக்கு மாறு செய்ய வேண்டும் என்று எண்ணமா? இல்லை. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன், இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள், அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதற்கு ஃபவஸ்வஸ இலைஹிம் அஷ்-ஷைத்தான், ஷைத்தான் அவர்களின் பக்கம் சந்தேகத்தை, ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். அல்லாஹ் அவங்களை சாப்பிடணும் என்ன தெரியுமா? நீங்க மலக்கா பேய்த்தீர்கள் சாப்பிட்டால், அல்லது சொர்க்கத்தில் நிரந்தரமா இருந்துருவீர்கள். இப்ப மலக்கான நல்லதானே? தங்களுடைய அல்லாஹ்வின் கட்டளை வந்தால் அதனோடு நிற்க வேண்டும். அதற்கப்பால் அறப்படித்த வேலை பார்க்க கூடாது. புத்தி ஒன்றை அழகுபடுத்தி காட்டுகிறது என்பதற்காக அல்லாஹ் தடுத்ததை செய்தார்கள். அதனால் சொர்க்கத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள். இன்று சொர்க்கத்துக்கு வெளியிருப்பவர்கள் அல்லாஹ்வின் கட்டளை பகுத்தறிவின் பெயரால் மறுக்கிறார்கள். உள்ளே போக முடியாது. உள்ளே இருந்தவர்களை வெளியேற்றியது பகுத்தறிவாதம். மூணாவது, நபிகளாருடைய வரலாற்றிலே ஒரு சஹாபி நபிகளாருடைய கட்டளைக்கு எதிராக வந்தார் என்ற வரலாறு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பங்கு வைக்கிறார்கள் கனிமத்தை. துல்ஹுவைஸா வருகிறார், நபிகளார் பங்கு வைக்கிறார். யார் நபி? யார் அந்த நபி? அவரின் முன்னிலையில் முஹம்மதை சரியாக பங்கு வையுங்கள் என்றார். நபியினுடைய அதிலே பொலை கண்டார். இந்த புத்தி நம்முடைய கண்ணுக்கும் நம்முடைய பார்வைக்கும் நம்முடைய ஐம்புலங்களுக்கும் சரியாக பட்டோ படவில்லையோ, அல்லாஹ் ஒன்றை சொன்னால் சமிஅனா வ அத்தனா, செவியுற்றோம் வழிபட்டோம் என்று மூமின்கள் சொல்வார்கள் என்கிற அடிப்படையில் புத்தியை அடமானம் வைக்காமல் அல்லாஹ்வின் கட்டளைக்கு முன்னால் பாம்பு படப்படுப்பதை போன்று எடுத்து இறைக்கும் ஆடத் தெரியும் என்று ஆடி காட்டினால் அவர்களுக்கு நடந்ததுதான் நடக்கும். அன்பிற்குரிய சகோதரரே, பிஜே அவர்களே, நீங்கள் ரொம்ப இஸ்லாத்துக்காக பாடுபட்டவர்கள். உங்களின் உள்ளத்தை அறிந்தவர் அல்லாஹ் மட்டும்தான். சற்று ஒன்று நீங்கள் முத்தஸிலா கொள்கையை சரி கண்டு பேசினால் உங்களோட பேசி அர்த்தம் இல்லை.
அல்லது முத்தசிலா கொள்கையை சரி காணாத நிலையில் அவர்கள் வழிகாட்டில் இருந்தவர்கள் என்பதை புரிந்து இந்த அடிப்படை அவர்களுடையது என்பதை தெரிந்து அதை தெரியாமல், அதாவது நீங்கள் இப்போது போகின்ற வழி அங்கிருந்து தோற்றம் பெற்றது என்ற வழி என்று தெரியாமல் இப்போது நீங்கள் காட்டுகின்ற ஆதாரங்கள் எல்லாம் பார்க்கிற போது முத்தசிலா கொள்கையில் இருந்து அதன் சாயங்கள் பட்டு அக்கொள்கையில் வழிதவறி போனவர்களுடைய ஆதாரங்களை நீங்கள் இமாம்களை உங்களை சேர்ந்தவர்கள் ஆதாரம் காட்டுகிற போது நல்லெண்ணம் வைத்தால் தப்பு தப்பாக தவறுதலாக விளங்கி வைத்து விட்டார் என்று சொல்லலாம். நல்லெண்ணம் வைக்க முடியாத அளவுக்கு முன்னுக்கு பின்னு காட்டாமல் நடுத்துண்டை காட்டி தொங்கலை காட்டி தோதுக்காகவே எல்லாம் சொல்வதை பார்த்தால் எப்படி நல்லெண்ணம் வைக்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறது. உங்களுடைய கடைசி காலம் நல்லா இருக்க வேண்டும். ஜுவைனி, நான் இப்போது சொன்ன இமாமுல் ஹரமைன் என்றேன். அவர் முத்தசிலா கொள்கையிலே ஊறி போனவர், பகுத்தறிவாதத்திலே ரொம்ப ரொம்ப உச்சத்துக்கு போனவர். அவர் கடைசி காலத்திலே ஒன்றை சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? லகத் குல்து அல் பஹர் ஹலிம், மிக பிரமாண்டமான கடலிலே, ஆழமான கடலிலே நான் மூழ்கினேன். இஸ்லாத்தை உடையவர்களை விட்டு நான் ஒதுங்கினேன், அவருடைய அறிவுகளை விட்டு ஒதுங்கினேன். எதை அந்த இஸ்லாத்தை உடையவர்கள் தடுத்தார்களோ அதிலே நான் நுழைந்தேன். இப்போது என்னுடைய ரப்பு அருளால் என்னை பிடித்துக் கொண்டான். அவர் கடைசி காலம் சொல்கிறார். இப்னு ஜௌசி இப்னு ஜுவைனிக்கு ஏற்பட்ட நாசமே என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், வஹா அன அமூத்து அலா அகீதத்தி உம்மி, என் தாய், அதாவது அவர் ஆரம்ப காலத்தை சொல்லி அவர்கள் இருந்த அகீதாவிலே நான் மரணிக்கிறேன் என்று தௌபா செஞ்சு மரணித்தார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அவர் சொன்னதை இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் கொண்டு வருகிறார். என்ன இது இந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கும் என்றிருந்தால் லமா தஷாகல்து பிஹி, அதில் நான் ஈடுபட்டிருக்க மாட்டேன் என்று கடைசி காலத்தில் சொன்னாராம். நான் தக்லீது செய்யக்கூடாது யாரையும், பகுத்தறிவு ரீதியாக என் சிந்தனைக்கு மார்க்கத்தின் ஒவ்வொரு விடயத்தையும் பட வைக்க வேண்டும் என்பதற்காக தக்லீதில் இருந்து விரண்டோடினேன். கடைசியாக நான் போய் பார்த்தேன், கரையேற முடியாது. கஸ்ஸாலி இமாமுக்கு நடந்தது அது. இமாம் ஜுவைனி பெரிய அறிஞர் தான், அதுதான் ஃபஹ்ருத்தீன் ராசிக்கு நடந்தது. இவர்கள் சின்ன கிண்ண ஆக்கள் அல்ல, ஹை இன்டெலிஜென்ட். முத்தசிலா கொள்கையில் வளர்ந்த முழு பேரும் பெரிய இன்டெலிஜென்ட். அதான் நான் சொன்னேன், அபுல் ஹுதைல் விவாதத்துக்கு போனால் முஸ்லிமோ காவிரோ சரண்டர், ரொம்ப சிம்பிளாக விவாதத்தை உடைச்சிருவாராம். ஆனால் பல ஆயிரம் பேர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஆனால் அங்கிருந்த உலமாக்கள் அவர் கொடுத்த தீர்ப்பு, இவர் காபிர். ஆனால் உங்களுக்கு சொல்கிறோம் அன்பிற்குரிய சகோதரரே, நாம் உங்கள் மீது இறங்குகிறோம். ஒரு பகுதியில் இறக்கப்படுகிறோம், இன்னொரு பகுதியில் நீங்கள் சமுதாயத்தை பகுத்தறிவின் பெயரால் அந்நிய மக்களுக்கு இஸ்லாத்தை வழங்கப்படுத்த வேண்டும் என்பதன் பெயரால் பகுத்தறிவாதம் வைத்து பகுத்தறிவுக்கேற்ற மார்க்கம், பகுத்தறிவுக்கேற்ற மார்க்கம் வேண்டி எல்லா விடயங்களையும் பகுத்தறிவுக்கு கொண்டு வர பார்க்கிறீர்கள். இன்று உங்களுடைய மாணவர்கள் உயிரோடு இருக்கிற போது பேசுகிறார்கள், நீங்கள் மரணித்தால் அவர்கள் என்னென்ன கோலத்துக்கெல்லாம் போவார்களோ அதற்கெல்லாவற்றுக்கும் வித்திட்ட நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அனைத்து பாவத்தையும் சுமக்க வேண்டி வரும். மன் சன்னபில் இஸ்லாமி சுன்னத்தன் செய்யத்தன், யார் இஸ்லாத்திலே கெட்டோர் விடயத்துக்கு வழிகாட்டுவானோ அவனுக்கு அதனுடைய பாவம் பின்னால் வருபவருடைய பாவம் சேரும். அதனால் அன்பிற்குரிய சகோதரரே, நீங்கள் நல்லா மரணிக்க வேண்டும், சரியான அகீதாவிலே மரணிக்க வேண்டும். உங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்கள். உங்களுடையவர்கள் காட்டுகின்ற ஆதாரங்களை பார்க்கின்ற போது பித்அத்துக்காரர்களை போன்று நீங்கள் காட்டுகிறீர்கள். எங்கே கிடந்த குப்பைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு முன்வைக்கிறீர்கள் பெரும் பெரும் இமாம்கள் என்று. ஆனால் அவரும் அவரை சார்ந்தவர்களே இஹ்லாஸ் உள்ளவர்களாக இருந்தால் எங்களால் பொய் சொல்ல முடியாது. உங்களுடைய பொய்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வருகிறது. நான் பலதை சொல்லிவிட்டேன். இதிலிருந்து தௌபா செய்ய வேண்டும். ஆனால் ஒன்றும் குறையாது, உங்களுக்கு கண்ணியம் அதிகரிக்கும். அபுல் ஹசன் அஷ்ஷாரி இமாம் தௌபா செய்தார் என்றாலும் அவர்கள் சிலது ஒட்டிக்கொண்டதால் வந்த விளைவை நாங்கள் உலகத்திலே பார்க்கிறோம். சிலதுதான் அவர்களை ஒட்டிக்கொண்டிருந்தது.
ஆனால் பெரும் சமுதாயம் வழிகட்டது. அதனால் அவர் நேர்வழி பெற வேண்டும், மீண்டும் திருந்த வேண்டும், திரும்ப வேண்டும். இவர் ஒரு 5 வருஷத்துக்கு முந்தியோ அல்ல 6 வருஷத்துக்கு முந்தியோ குர்ஆனுக்கும் ஹதீஸ் முரண்பட்டால் முரண்பாடாக பார்க்கக்கூடாது, உடன்பாடாக்கி பார்க்க வேண்டும், பகுத்தறிவை வைத்து அளக்கக்கூடாது என்று சொன்னாரே, அந்த கொள்கைக்கு அவர் வர வேண்டும். அல்லாஹ் அவருக்கு நேர்வழியை காட்டுவாராக என்று நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய பேசினதுக்குள்ள கேட்குறேன்னா கேளுங்க. இந்த சூனியத்தை பற்றிய பேச்சு, அந்த பேச்சு, இந்த பேச்சு டீப்பானதெல்லாம் கேட்க தேவையில்லை. நிறைய நான் பேசியிருக்கிறேன். நான் பேசினது முத்தசிலாக்கள் வழியில் பிஜே. இதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லிம்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவர்களை தவிர இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவர்கள் ஜஹ்மியாக்களுடைய அகீதாவில் தான் வளர்ந்தவர்கள். ஆனால் தான் அல்லாஹ் அரசியல் என்கிற கொள்கையை என்ன செய்ய மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். அதுக்கு வயசு 1350 வயசு அந்த வழிகேடு வளர்ந்த நேரம். அதனால் தான் இமாம் அஹமது ரஹமஹுல்லா இந்த ஜஹ்மியாக்களுடைய கொள்கைக்கு எதிராக இமாம் அகமது கிதாப் எழுதினார். இமாம் அகமதுடைய மகன் அப்துல்லா கிதாப் எழுதினார். இமாம் இப்னு அபி ஆசிம் அஸ்-சுன்னா என்று கிதாப் எழுதினார். இமாம் நசாயா நூத் என்று கிதாப் எழுதினார். இமாம் இப்னு ஹுசைமா அத்-தௌஹீத் கிதாபு தௌஹீத் என்று எழுதினார். இமாம் இப்னு மந்தா கிதாபு தௌஹீத் என்று எழுதினார். இமாம் இப்னு அபி ஷைபா அல் ஈமான் என்று எழுதினார். இமாம் லாலிகாயி ஷரஹ் உசூல் இஅ்திகாத் அஹ்லு சுன்னா என்று எழுதினார். இமாம் ஹல்லால் அஸ்-சுன்னா என்று எழுதினார். ஷரஹ் சுன்னா என்று எழுதினார். இப்படி முன்வந்த இமாம்கள் ஹிஜ்ரி 300 சார்ந்தவர்கள் இந்த ஜஹ்மியாக்கள் முத்தஸிலாக்களுடைய கொள்கைக்கு எதிராக எழுதிய கிதாபுகள் ஒன்றல்ல ரெண்டல்ல. நமக்கு தெரிஞ்சது ஹதீஸ் கிதாபுகள் எழுதினார்கள் படித்திருப்போம். ஒரு பக்கத்தில் ஹதீஸை பாதுகாத்தார்கள், இன்னொன்று சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள் எல்லோரும் ஒரு கொள்கையிலே ஒரு கருத்தில் இருந்தார்களே, இறைவனை பற்றிய நம்பிக்கையில் அதை பாதுகாத்தார்கள். இன்றைக்கு என்ன புரோகிராம் நடத்துகிறார்கள்? அந்த பிஜேயினுடைய மதுஹபை பின்பற்றக்கூடிய எஸ்எல்டிஜேயினர் சலபி கொள்கை வழிகேடு. அஸ்தாஃபிருல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரே, சலபி என்றதன் பெயரால் ஒருவனை சுட்டிக்காட்டி பேசினால் அது வேறு விடயம். சலபி கொள்கைகள் என்றால் ஒன்றை வழங்க வேண்டும். சலப் என்று யாருக்கு சொல்வது தெரியுமா? யாருக்கு? சஹாபாக்களுக்கு. சலப் என்றால் சஹாபாக்கள் என்பதுதான் யோவித்த கருத்து. தாபீன்கள் அதில் உள்வாங்கப்படுவார்களா, தபோ தாபீன்கள் உள்வாங்கப்படுவார்கள் என்பது கருத்து வேறுபாடு. சலபி கொள்கை வழியோடு என்று சொன்னால் அதன் பொருள் சஹாபாக்கள் இருந்த கொள்கை பிழை என்பது. அதை விளங்காமல் குழந்தை பிள்ளையாக பேசுகிறார்கள். சின்ன பிள்ளைகள், இல்மில் சின்னவர்கள், அவர்கள் வயதில் பெரிய ஆளா இருக்கலாம். சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன் எழுதிய கிதாபுகளுடைய போராட்டங்களை பற்றி அறிவு இல்லை. அவரிடம் இருப்பது 1400 வருடத்துக்கு புறம் வந்த பிஜேயினுடைய போராட்டம் மட்டும்தான் கண்ணு முன்னே இருக்கிறது. அது இம்பட்டுக்கு, அந்த இம்பட்டு கையளவிலான போராட்டத்தை முன்னுக்கு கடல் மாதிரி நின்று போராடி அந்த இமாம்களினுடைய போராட்டத்தை எல்லாம் மறைத்து விட்டது. இதோ பாருங்கள், என் கண் முன்னே பெரிய சூரியன் தெரிகிறது. அந்த சூரியன் பெரிசா இருந்தாலும் அதற்கு முன்னே இங்கே என் விரலை வைக்கிறேன் கண் முன்னே. சூரியன் என்ன செய்கிறது? சூரியன் என்ன செய்கிறது? மறைந்து விடுகிறது. பிஜேயையே முன்வைத்தார்கள். காரணம் அந்த பிஜே தான். ஏன் முன்வந்த இமாம்கள் குர்ஆன் சுன்னாவுக்காக பாடுபட்டதை பற்றி பேசுவதில்லை. ஒரு கருத்தை சொன்னால் ஏகத்தான் மட்டும்தான் புதிதாக கண்டுபிடித்தவர் மாதிரி சொல்வது. ஆனால் அவர்களுக்கு பிஜே தவிர வேறொன்றும் தெரியாது. வழி தவறியவர்கள் நாங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு குர்ஆன் சுன்னா நேர்வழி என்று வந்தார்கள். இவர்தான் நேர்வழியை காட்டினார் என்ற நம்பிக்கையால் அவரை மட்டும்தான் அறிந்தார்கள். இமாம் அகமதை தெரியாது, இமாம் புகாரியுடைய சிறப்பு தெரியாது, அவர் பாடுபட்ட தெரியாது, இமாம் யஹ்யா பின் மயீனை தெரியாது. எத்தனை இமாம்களை அடுக்கி கொண்டு போகலாம்? ஒன்றா ரெண்டா? அக்காலத்தில் மின்சார வசதி இல்லாத அக்காலத்தில் அவர்கள் செய்த தியாகங்களை ஒரு கிதாப் எழுதுறால் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ரொம்ப சிம்பிளாக தூக்கி எறிந்து விட்டு போகிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் இந்த பிள்ளைகளுக்கு ரஹமத் செய்யணும். விவாதத்து கூப்பிட்டால் நான் பெறமாட்டேனுங்க. நான் இந்த பிள்ளைகளோட நான் என்னத்தை விவாதிக்க சென்றேன்? அதுக்கு என்ன தெரியும்? அண்ணன் சொல்வதை தவிர வேறு ஒன்றுமே இந்த தம்பிமாருக்கு தெரியாது. வேற ஒன்றுமே தெரியாது. ஒரு பெரிய கடலை அப்படி சுருக்கி விட்டார்கள்.
ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். அவர்கள் ரொம்ப மோசமா போகிறார்கள். எப்படி மோசமா போகிறார்கள்? அன்றைக்கு ஒருத்தன் பேசுறான், ஃபேஸ்புக்கில் எழுதுகிறான். என்ன எழுதுகிறான்? பிஜேயை எதிர்ப்பவன் உம்மாவை கூட்டி கொடுப்பவன் அரிப்பான், பாப்பாவை கூட்டி கொடுப்பவன் அரிப்பான், பொண்டாட்டியை கூட்டி கொடுப்பவன் அரிப்பான் என்று எழுதுறானே ஒரு SLTJ காரன். அதை பார்த்து போட்டு எவ்வளவு வார்த்தைகள், 20 வார்த்தை போட்டு பேசுறான். யாரும் பேசுவானா? எந்த மதவாதியாவது பேசுவானா? இதுவே இவர்கள் வழிதவறி போனதன் அடையாளம் இல்லையா? எங்கே போகிறார்கள்? எந்த மதுஹபும் இப்படி காணவில்லை. இளம் பிள்ளைகள், அந்த இளம் பிள்ளைகளுக்கு வேற ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் அவர்களிடம் அறிவு செல்லுங்கள், அவர்களுக்கு புத்தியை செல்லுங்கள், அவர்களை குர்ஆன் ஹதீஸின் பக்கம் கொண்டு வர பாருங்கள். அவர்களுக்கு தெரியாது பாரதூரம், வழிகட்டினுடைய அந்த கதி, அந்த கணம் தெரியாது. ஆனால் அவர்களுக்கு புத்தி செல்லுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். நான் இப்போது சகோதரர் பிஜேயிடம் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணேன். அதை தனியை கட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போடுங்க. அவர் நல்லா வரணும் என்று எதிர்பார்க்கிறோம், மீண்டும் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். எதிரி அல்ல, இப்போது குர்ஆன் ஹதீஸின் எதிரியாக வந்து விட்டார். அவருடைய குர்ஆன் அவர்களுக்கு இப்போ மூல ஆதாரம் குர்ஆனும் ஹதீஸும். அடுத்தது என்ன? பகுத்தறிவும். குர்ஆன் ஹதீஸ் பகுத்தறிவு. பகுத்தறிவிலே விட்டால் நல்லா பாருங்கள், பகுத்தறிவிலே நாம் விடுவோம். ஒரு ஆசிரியர் 500 மாணவர்களை வைத்து சயின்ஸ் பாடம் நடத்துகிறார். எக்ஸாம் நடக்கிறது. 4 பேர் பாஸ் பண்ணுகிறான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு, மற்றவர்கள் பாஸ் ஆகவில்லை, பிழையா அழுகிறார்கள். ஏன்? எல்லாருடைய பகுத்தறிவையும் சிந்தனா சக்தியும் அல்லாஹ் உண்டாக படைக்கவில்லை. இவ்வாறான நிலையிலே புத்திக்கு பட வேண்டும் குர்ஆனும் ஹதீஸும் என்ற வாதத்தை வைத்து மக்களுடைய கையிலே விட்டால் என்ன நடக்கும்? எந்த ஹதீஸ் மிஞ்சும்? நான் கேட்கிறேன். இப்படி ஹதீஸை சந்தேகப்பட்டு ஹதீஸை விட்டால் பின்னர் குர்ஆன் மட்டும் மிஞ்சுமே. இந்த குர்ஆன் உண்மை என்பதற்கு என்ன ஆதாரம்? யார் சொன்னார் குர்ஆன் உண்மை என்பதற்கு? எதை வைத்து நிறுவுவது? அந்த புகாரில் உள்ள ஹதீஸ் தான் குர்ஆன் உண்மை என்று சொன்னது. நீங்கள் நபிகளாருக்கு வஹீங்கிற போது நீங்கள் இருந்தீர்களா? இது கடைசியாக நாசியத்துக்கு கொண்டு போய் சேர்த்திரும். எனவே மக்கள் நேர்வழி பெறுவதற்கு அவர் மீண்டும் குர்ஆன் சுன்னா என்கிற பக்கம் திரும்ப வேண்டும். திரும்பினால் நாம் எல்லோரும் அவருக்கு நேர்வழி கிடைப்பதற்காக துஆ செய்வதோடு எல்லோரும் அவருக்காக, அவருடைய நல்ல பண்புக்காக மீண்டும் மீண்டும் துஆ செய்வோம். இல்லையா வழிகேடு ஒவ்வொன்றாக அவருடைய விவாதிக்கிறதை ஆண்டு கேட்கிறார்கள். விவாதம் என்று அப்படி வந்தால் போகத்தான் வேண்டும், அது வேறு விடயம். ஆனால் ஒன்று, அந்த விவாதம் 3 நாளோட முடிஞ்சுவிடும். ஆனால் அவர்கள் ஆறுதலா பேசுகிறதால், எங்க இருந்து என்ன கோணத்தில் இருந்து மேக்சிமம் ஆய்வு செய்து முன்வைக்கிறதால் அந்த ஆய்வுகளில் உள்ள எல்லா பிழைகளும் அப்படியே முன்னாகிறது. இப்போது விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்டர்நெட் விவாதம் இப்போ நடக்கிறது. விவாதம் அவர்கள் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், அதற்கு நாம் பதில் கொடுக்கிறோம். அவர்கள் மீண்டும் பேசுவார்கள், நாம் பதில் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த விவாதம் அவர்கள் தௌபா செய்யும் வரை தொடரும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது அவர்கள் இப்போது இருப்பது தெளிவான வழிகேடான கொள்கையில் என்று நான் தெளிவாக சொல்கிறேன். திட்ட தெளிவான வழிகேடான மூத்தசிலாக்களினுடைய பாதையில் அடியெடுத்து அவர் மூத்தசிலா காரன் என்று சொல்லவில்லை. நல்ல வளைக்கணும். அவர் ஒரு மூத்தசிலா காரன் என்று சொல்லவில்லை. அவர் மூத்தசிலாக்கள் காலெடுத்து வைத்து போன பாதையில் இப்போது நகரத் தொடங்கி போய்கொண்டிருக்கிறார். அவர் எப்போது மூத்தசிலா கொள்கை சரியென்று பிரகடனப்படுத்துவாரோ அல்லது மெயின் கொள்கைகளை பிரகடனப்படுத்துவார். மூத்தசிலாக்கள் கொள்கைகள் மெயின் கொள்கை 5. அந்த 5க்கும் அடிப்படை பகுத்தறிவாதம். எனவே அவர் அதை டிக்ளேர் பண்ணினால் அவர் மூத்தசிலான்னு சொல்லுவோம். அதாவது ஒருவன்கிட்ட முனாபிக்தனம் இருக்கு, ஒருவன்கிட்ட பொய் பேசுகிற தன்மை இருக்கு, அவனை முனாபிக் என்று சொல்லலுமா? என்ன சொல்லலாம்? முனாபிக்கினுடைய தன்மை இருக்கிறது என்று சொல்லலாம். அதனால் அவர்கள் போகின்ற இந்த வழி மூத்தசிலாக்களின் வழியில் காலெடுத்து போகிறார்கள். அவர்கள் திரும்ப வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் போகிறது தெளிவான வழிகேட்டின் பாதை.
ஒருவர் வழிகேட்டில் போய்க்கிருந்தால் வழிகேடு தான், அதுல மாற்று கருத்து இல்லை. மனம் ஒத்துக்கொள்ளும் என்று ஹதீஸ். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகின்ற போது மேனி சிலுக்கும் என்கிறான். என்ன வருது? தக்ஸைரு மின்ஹும் ஜுலூத், ஈமான் கொண்டவருடைய உள்ளம் சிலுக்கும். இறைவனுடைய வஹியை கேட்கிற போது மேல் சிலுக்கும் என்றால், இறைவனுடைய வஹி என்றால் மேல் சிலுக்கும் என்றால், நீங்கள் இறைவனுடைய குர்ஆன் வசனம் ஓதி காட்டுற போது எல்லாருக்கும் மேல் சிலுக்குதா? இல்லை. அப்படின்னா என்ன? அவருடைய ஈமானுடைய அளவுக்கேற்ப அதனுடைய தாக்கம் அவர்களுக்கு வரும், மெய் சிலுக்கும். அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸும் நபியலாருடைய செய்தி உண்மையான செய்திகள் சொல்லப்படுகிற போது மூமினுக்கு மேல் சிலுக்கும் என்ற குர்ஆன் வசனத்துக்கு நேர்மாறாக வந்தது. ஒரு பொய்யான செய்தி வந்தால் அந்த பொய்யினுடைய அடையாளம் என்னது? பொய்யினுடைய அடையாளம் அவனுக்கு அதனுடைய தாக்கம் இருக்காது. எனவே உள்ளம் தனியே இது வஹி என்று ஏற்றுக்கொள்வது அல்ல. உள்ளம் தனியே வஹி என்று ஏற்றுக்கொள்வது என்றிருந்தால் ஹதீஸ் கலை என்பதே இல்லாமல் ஆகிவிடும். அந்த ஹதீஸை அவர்கள் ரொம்ப தப்பாக விளக்கம் கொடுக்கிறார்கள். நான் சூனியத்தை பற்றி பேசிய, அதாவது அவர்களுடைய பேச்சுக்கு மறுப்பு பேசும்போது ரொம்ப விரிவாக அதை பற்றி பேசியிருக்கிறேன். நீங்கள் அதுகளை கேளுங்கள். இப்போ அதை இந்த கேள்வி வாயில தொடர்ந்தால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நல்லா நெடுத்து வைத்திரும். அந்த ஹதீஸ், நீங்கள் ஒரு ஹதீஸை கேட்கிறீர்கள், அதை உள்ளம் ஏற்கிறது. உள்ளம் ஏற்கிறென்றால் நபிகளார் சொன்னது என்று ஒரு உள்ளம் ஏற்பதென்றால் முதலாவது அதை எப்ப ஏற்கும் சொல்லுங்க? உள்ளம் ஏற்கிறென்றால் நபிகளார் சொன்னது என்று அது புருவாகணும். நபிகளார் சொன்னது என்று புருவாக என்றால் அங்க என்ன வேணும்? அறிவிப்பாளர் வரிசையின் மூலமாகத்தான் அதை நாங்கள் தீர்மானிக்கிறோம். அவ்வாறு புருவான ஒரு விஷயம் அதை கேட்கிற போது என்ன செய்யும்? மேல் சிலுக்கும். குர்ஆனுடைய வசனம் இறைவனுடைய வேதம் என்று வந்துவிட்டது, அதை கேட்கிற போது என்ன செய்கிறது? மேல் சிலுக்கிறது. ஷரவுல், நான் சொன்னேன், முஸ்கிலுல் ஆசாரிமா தஹாவி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய கிதாப், குர்ஆனுக்கும் ஹதீஸின் முரண்பாடு இல்லை என்று வழங்கப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட கிதாப், அழகாக வழங்கப்படுத்துகிறார். இன்னும் பல இமாம்கள் அதை பற்றி பேசுகிறார்கள். எனவே இது தவறான விளக்கத்தின் அடிப்படையில் புத்திக்கு சரியாப்பட்டாதான் அது ஏற்றுக்கொள்ளணும் என்கிறார்கள். அப்படி என்றால் புத்தி சூபித்துவவாதிகளுக்கு ஹதீஸ்கள் அவருடைய புத்திக்கு சரியாகப்படுகிறது. நிறைய ஹதீஸ் என்ன சொன்னார்கள்? பகுத்தறிவு, எங்களுடைய பகுத்தறிவு அறிவிப்பாளர் பிழை என்றாலும் அது ரசூலுல்லாஹ் சொன்னால் என்று ஏற்கிறது. அந்த ஹதீஸ் ஆதாரமானதா இல்லையா? அதை கேட்கிற போது மேல் சிலுக்கிறது அவர்களுக்கு. எனவே இது தவறாக அவர்கள் கொண்டு வந்த கொள்கைக்காக வேண்டி ஹதீஸினுடைய கருத்தை மாற்றிச் சொல்வது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முடிச்சுக்கோ.